اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم في المله صلاة دائما بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم في المله صلاة دائما بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى اله صلاة دائما بدوام ملك الله. السلام عليكم يا ابو العباس ولي الملك خان خضر الاسلام. السلام عليكم يا ابو العباس ولي الملك خان خضر الاسلام. السلام عليكم يا ابو العباس ولي الملك خان خضر الاسلام. அதாவதுப்பா அலிஃப்லாம் மீம் சவால் விடப்படக்கூடியதாகிறது. அலிஃப்லாம் மீமாக இருக்கும். தாலிக்கல் கித்தாபு இதுதான் வேதம். தாலிக்கல் கித்தாபு இதுதான் வேதம். லா ரைபுன் ஃபீஹின்னு ஒரு கிராத்து இருக்குது. ஆப்ஸாக இருக்காங்க. இது இருக்கு லா ரைபுன் ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மூணாவது ஜும்லா உதல்லில் முத்தகீன், அது பக்தர்களுக்கு என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். பக்தர்களுக்கு என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். அங்கே தான் ஓதி முடிச்சுங்க. 4 ஜும்லா. சவால் விடப்படக்கூடியது அலிஃப்லாமியமாக இருக்கும். தாலிக்கல் கித்தாபு இதுதான் வேதம். லா ரைபுன் ஃபீஹி, இதில் சந்தேகம் கிடையாது. எப்போ சந்தேகம் கிடையாதோ அது ஹுதல்லில் முத்தகீன், அது முத்தகீன்களுக்கு என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும்னா என்ன? நம்ம ஓதிட்டோம். முத்தகியாக ஆகக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டும். முத்தகியாக ஆகக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டும்னு அர்த்தம். அது நீளமாக போகுதுங்கிறதுனால என்ன இருக்கு? முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும்னு. தக்வாவுக்கு காட்சி தரக்கூடியவரையே, தக்வாவுக்கு காட்சி தரக்கூடியவரையே முத்தகீன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த சில மாதம் இப்போ நம்மளெல்லாம் இந்த ஊரில் நினச்சிவாங்கன்னா ஓதுற பிள்ளை தான், ஆனால் அஜர்த்துங்குவாங்க. அடுத்தன நம்மளை அஜர்த்துங்குவாங்க, ஏன்னா அஜர்த்து ஆக போகிறோம். இப்போ முத்துப்பேட்டை சேட்டிலாம் இருக்கு ஆலிம்சாங்குவாங்க. ஓதுற பிள்ளையும் ஆலிம்சான்னு தான் சொல்லுவாங்க. நான்லாம் 4வது புறம் 5வது புறம் தொழு வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்மளை ஆலிம்சாங்குவாங்க. ஏன் ஆலிம்சா? ஆலிம்சாவை ஆக போகிறோம். ஆலிம்சாவை ஆக போகிறதுனால என்ன சொல்லிடுறது? ஆலிம்சானே சொல்லிடுறது. அது மாதிரி முத்தகியாக மாற போகிறாரு. அதே முத்தகிக்கு என்ன செய்யுது? நேர்வழி காட்டும். முத்தகியாக ஆகிட்டா ஏன் நேர்வழி காட்டணும்? இதற்கு கேட்ட முத்தகியாக ஆகக்கூடியவர்களுக்கு இது என்ன செஞ்சிடும்? நேர்வழி காட்டி ரூமரளி எல்லாருக்கும் நேர்வழி காட்டி அவங்க முத்தகியாக ஆகிட்டாங்கல்ல. எத்தனையோ பேர்கள் குரானை சிந்திச்சு என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. அப்போ முத்தகீனா யாருங்கிறது அல்லாஹ் விளக்குறான். அல்லதீன யூமினூன பில் கைப் யுகீமூன அஸ்ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். முத்தகிக்கு சிபத்தது அப்படிதானே? அல்லதீன எப்படிப்பட்ட முத்தகி? யூமினூன பில் கைபி, மறைவான விஷயங்களை எல்லாம் நம்புவார்களே. அல்லதீன யூமினூன பில் கைபி, மறைவான விஷயங்களை எல்லாம் நினைச்சுவாங்களே, நம்புவாங்களே. யுகீமூன அஸ்ஸலாத்த, தொழுகையை நியமமாக தொழுவார்களே. இப்பா யுகீமூன அஸ்ஸலாத்தனா முறையாக தொழுவார்கள், நியமமாக தொழுவார்கள், நின்று தொழுவார்கள். எல்லா அர்த்தமும் இருக்காது. நின்று தொழுவார்களே, முறையாக தொழுவார்களே. அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்ய? நேர்வழியை காட்டும். 2வது சிபத் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு தந்ததிலிருந்து கொஞ்சத்தை செலவும் செய்வார்களே. நாம் அவர்களுக்கு தந்ததிலிருந்து கொஞ்சத்தை செலவும் செய்வார்களே. அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். புரிஞ்சான்னு கேட்டேன். இப்போ இந்த அல்லதீன யூமினூன பில் கைபியை கொண்டு போய் முத்தகீனில் சேர்க்கறது, முத்தகீனில் சேர்க்கறது, மௌசூல் ஆக்கிறது. முன்னால் கொண்டு போய் சேர்த்து மௌசூல் ஆக்கி பேசுறது நேற்று ஓதிட்டோம். இப்போ மஃசூல் ஆக்குறது, இதை தனியாக படிக்கிறது. உதல்லில் முத்தகீன், இது வக்ஃபே தாம். இது என்னது? நல்ல உட்காருங்கம்மா. இப்படிலாம் உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நம்மளால் உட்கார முடியுமா? கஷ்டம். இப்போ நல்ல சம்மணம் போட்டு உட்காருங்கதா. நம்மளால உட்கார மேலே கொண்டு சேர்க்கலாம். மேலே கொண்டு சேர்க்கம்னா வக்ஃபு கிடையாது. விளங்குதா? தனியாக படிச்சுட்டு அது வக்ஃபே தாம். எது? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், வக்ஃபே தாம். இப்போ இதை மஃசூல் ஆக்கிட்டோம்னா, பிரிச்சிட்டோம்னா தனியாகவும் படிக்கலாம். அல்லதீன யூமினூன பில் கைப். அப்போ அது முப்ததா, அது முப்ததா. உலாயிக அலா ஹுதன் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுல் முஃப்லிஹூன் இருக்குல்ல, அதுதான் கபர். அல்லதீன யூமினூன பில் கைபி, மறைவான விஷயங்களை நம்புவார்களே, மறைவான விஷயங்களை நம்புவார்களே. யுகீமூன அஸ்ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்துவார்களே. மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு தந்ததிலிருந்து கொஞ்சத்தை செலவு செய்வார்களே. அப்படிப்பட்ட முத்தகீன்கள் ஆகிறவர்கள். அதுக்கடுத்து வல்லதீன யூமினூன் பிமா உன்சிலை இலைக்க, உங்களின் பக்கம் அருளப்பட்டதை நம்புவார்களே.
வல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் அருளப்பட்டதையும் நம்புவார்களே. விளங்குதா? இமா உன்சில இலைக்க உமா உன்சில மின் கபலிக் வபில் ஆகிரத்தையும் யூக்கினூன், மறுமை நாளை கொண்டு உறுதியும் கொள்வார்களே. அப்படிப்பட்டவர்களாகிறவர்கள் உலாய்கா அல்லாஹுதம் என்ற மறுபடியும் முத்ததா மடக்கப்படுது. உலாய்கா அல்லாஹுதம் ரப்பியும், அவர்களே உலாய்கா அல்லாஹுதம் ரப்பியர் அப்படி பொறுத்து நான் நேர்வழியும் இருக்கிறார்கள். இப்போ உலாய்கோன் முகுலிகோன், அவர்களே ஜெயசீலர்கள். அதுதான் கபர். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அதை கபராகணும். விளங்குதப்பா? அப்போ அல்லதீன யூமின் பில் கைபிய முத்ததா வாக்கியும் படிக்கலாம் தனியாக. அப்போ மஃப்சூல், அது என்னது? மஃப்சூல், முன்னால் முத்தகீனை கொண்டு சேர்க்கறது இல்லை. இப்படியும் படிச்சுக்கலாம். சரிதானே? அதான் இப்போ சொல்கிறாங்க பாருங்க. இப்போ இம்மா இந்த அல்லதீன யூமினூன பில் கைபி என்பது மஃப்சூலுன் அன்ஹு, முத்தகீனை விட்டும் பிரிக்கப்பட்டதாக இருக்கும். முத்தகீனை விட்டு என்ன செஞ்சிடுறது? பிரிச்சிடுறது. விளங்குதப்பா? இப்போ இம்மா மஃப்சூலுன் அன்ஹு, அந்த முத்தகீனை விட்டும் பிரிக்கப்பட்டதாக இருக்கும். அப்படி பிரித்து படித்தோம்னா அது என்னவாயிரும்? மர்ஃபூன் பில் இப்திதாயி, இப்திதாவை கொண்டு ரஃபு செய்யப்படக்கூடியதாக இருக்கும். இப்திதா என்ற ஒரு மானவியத்தான ஆமிலை கொண்டு, இப்திதா என்ற மானவியத்தான ஆமிலை கொண்டு அது ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். அப்படிதானே? முப்ததாவுக்கு ரஃபு செஞ்சது இப்திதா, ஹபருக்கு ரஃபு செஞ்சது முபுத்ததா. இதுதான் சரியான கருத்து. சரியான கருத்து என்ன? அதில் பல கருத்து சொல்கிறாங்க. இப்திதாவே முப்ததாவுக்கும் ஹபருக்கும் ரஃபு செஞ்சுன்னு ஒரு கூட சொல்கிறாங்க. அது சரியான கருத்து கிடையாது. இப்திதா என்ற மானவியத்தான ஆமில் தான் முப்ததாவுக்கும் ரஃபு செஞ்சு ஹபருக்கும் ரஃபு செஞ்சுன்னு ஒரு கருத்து இருக்கு. அல்பியாவில் சொல்லியிருக்காங்க. அது சரியான கருத்து கிடையாது. ஏன்னா அரபி கலாமில் 2 ரஃபு செய்கிற ஆமில் கிடையாது. அரபி கலாமில் 2 ரஃபு செய்கிற ஆமில் இருக்காங்க. 2 நசபு செய்யக்கூடிய ஆமில் இருக்கு. ஏன் 3 நசபு செய்யக்கூடிய ஆமில் கூட இருக்குது. இதெல்லாம் 3 மஃபூலை தேடக்கூடியது. அரா ஆலம அம்ப நப்ப ஹப்பர ஹத்தச, இதெல்லாம் எத்தனை மஃபூல்? 3 மஃபூல். அலம் து ஜெய்தன், ஜெய்துக்கு அறிவித்தேன், ஒரு மஃபூல். அம்ரன், அம்ரை பற்றி அறிவித்தேன். ஆலிமன், அவன் ஆலிம் என்று அறிவித்தேன். அப்போ ஆலமத்துக்கு 3 மஃபூல் கூட வருது. ஆலமத்துக்கு அப்போ 3 நசபு செய்யக்கூடிய ஆமில் அரபி கலாமிலே உண்டு. 2 நசபு செய்யக்கூடியதும் உண்டு. ஆனால் 2 ரஃபு செய்யக்கூடியது எங்கேயுமே கிடையாது. இருக்குங்க. இன்னும் இஸ்முக்கு நசபு செஞ்சு ஹபருக்கு ரஃபு செய்யும். இப்போ கான இஸ்முக்கு ரஃபு செஞ்சு ஹபருக்கு நசபு செய்யும். லைசவுடைய அமலா அமல் செய்கிற மாவலால் முஷப்பஹத்தி நிபி லைசவும் இஸ்முக்கு ரஃபு செஞ்சு ஹபருக்கு நசபு செய்யும். அப்படிதானே? அப்போ அரபி கலாமில் ஒரு ரஃபு தான் செய்யும். 2 ரஃபு செய்யக்கூடிய ஆமில் கிடையாது. அதுவும் மாணவி ஃபிலியத்தான ஆமிலே செய்யாதுங்கும் போது மாணவியத்தான ஆமில் எப்படிங்க அவன் செய்யும்? 2 ரஃபு. அது சரியான கருத்து இல்லை. ஒரு கூட்டம் சொல்கிறாங்க இப்திதா தான் முப்ததாவுக்கும் ஹபருக்கு ரஃபு செஞ்சுன்னு. சரியான கருத்து இல்லைங்கிறாங்க. இப்திதா என்ற மாணவியத்தான ஆமில் முப்ததாவுக்கு ரஃபு செஞ்சு, முப்ததா என்ன செஞ்சு? ஹபருக்கு ரஃபு செஞ்சு. தான் சரியான கருத்து. சராஃபான்னு வேற சொல்கிறாங்க. முப்ததா ஹபருக்கு ரஃபு செஞ்சு, ஹபர் என்ன செஞ்சு? முப்ததாவுக்கு ரஃபு செஞ்சு. இதுவும் சரியான கருத்து கிடையாது. ஏன் விழுங்குதப்பா? ஹபரு ஒரு ரீதியில் அது மாமூலா போகுது, முப்ததா கொண்டுச்சு. அதுக்கடுத்து அதே ஆமிலுக்கு கேட்டேன், இது போய் என்ன செஞ்சிருது? ஆமில் ஆயிடுது. மாமூல் போய் இப்படி வருமாங்க. அப்படி ஒன்றுக்குன்ற முப்ததா ஹபருக்கு ரஃபு, ஹபர் முப்ததாவுக்கு ரஃபு செஞ்சு எங்கேயாவது இருக்கா? ஒரு மாமூல் இன்னொரு மாமூலுக்கு வேணா ரஃபு செய்யும். கேட்டேன். ஆனால் எது கிடையாது? ஒரு அமல் செய்யப்பட்ட அதே வார்த்தை ஆமிலுக்கு போய் அமல் செய்யறதுங்கிறது அரபி கலாமில் கிடையாது. எடுத்தானப்பா? அப்போ இப்திதா என்ற மானவியத்தார ஆமில் தான் முப்ததாவுக்கு என்ன செஞ்சு? ரஃபு செஞ்சு. எடுத்தானப்பா? இம்மா இம்மா இந்த அல்லதீன யூமினூன பில் கைபி என்பது மஃப்சூலுன் அன்ஹு, முத்தகீனை விட்டும் பிரிக்கப்பட்டதாக இருக்கும். மர்ஃபூன் பில் இப்திதாயி, முப்ததாவை கொண்டு இப்திதாவை கொண்டு ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். இப்திதாவை கொண்டு ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். கபருஹு, இந்த அல்லதீன யூமினூன பில் கைபி என்ற முப்ததானுடைய கபரு
உலாயிக அலா ஹுதன் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன்ங்கிற பின்னால் வரக்கூடிய ஆயத்தார். அதுதான் அந்த முத்தாவுக்கு என்ன இருக்குது கபரு. எடுத்தா தம்பி அப்படி அர்த்தம் கொடுக்கலாம். சரி, இவன் எப்போ மஃப்சூல் ஆக்கிடுறோமோ, எப்போ மஃப்சூல் ஆக்கிடுறோமோ, பிரிச்சிடுறோமோ, எப்போ பிரிக்கிறோமோ, அந்த முத்தகீனோடு சேர்க்காம இருக்கிறோமோ, ஃபையக்கூனுல் வக்ஃபு அலல் முத்தகீன், முத்தகீன் மீது உண்டான வக்ஃபு ஆகிறது தாமன், என்னவாயிரும் தாங்க வக்ஃபே தாமு. விளங்குதுப்பா? உதல்லில் முத்தகீன் அப்படியே நிப்பாட்டிடுறது வக்ஃபே தாமு. என்னது வக்ஃபே தாமு நிப்பாட்டிடலாம். எடுத்தானப்பா? என்னது வக்ஃபே தாமு. இது தனியாக படிக்கிறது. அல்லதீன யுமினூன பில் கைபின்னு செய்கிறது தனியாக படிக்கிறது. ரைட்டில்? அப்போ பிரிச்சிட்டோம்னா அந்த முத்தகீன் மீது நிப்பாட்டுவது என்னவாயிரும்? வக்ஃபே தாமாயிரும். சரி, ஈமான்னா என்னங்க அர்த்தம்? ஏவா அல்லதீன யுமினூன பில் கைபுங்கிறோம்ல, ஈமான்னா என்ன? விளங்குதுப்பா? அசல்ல ஈமான்ங்கிறது தஸ்தீக்கு சொல்லதான். என்னது தஸ்தீக்னா மெய்ப்பிக்கிறதுன்னு அர்த்தம். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தனித்தவன், அவன் இணைநிலை இல்லாதவன், மனைவி மக்கள் இல்லாதவன், அவன் தனித்தவன், அவன் சர்வாதிகாரி என்று என்ன செய்து தஸ்தீக் செய்கிறது. தஸ்தீக்குன்னு அர்த்தம் மெய்ப்பிக்கிறது. அப்போ நீ முசத்திக்கு, அல்லாஹ் முசத்தக்கு. நம்ம யாரு? முசத்திக்கு மெய்ப்பிக்கிறவங்க. அல்லாஹ் முசத்தக்கு மெய்ப்பிக்கப்படுகின்றவன். மெய்ப்பிக்க விளங்குதா? ஈமானுக்கு அது அர்த்தம். அப்படின்னா என்னங்க? தஸ்தீக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படின்னா என்ன? அப்போ மூமினா இருக்கிறவன் அல்லாவுக்கு ஒரு பாதுகாப்பு தர்றவன் மாதிரி இருக்கான். எப்படி? அல்லாவுக்கு ஒரு பாதுகாப்பு தர்றோம். அல்ல, அல்லாவுக்கு என்னதுன்னு கிடையாது. அவன் சொல்றதெல்லாம் கேட்கணும், பேச்சை தக்ரீப் செய்யக்கூடாது. அவன் எதையெல்லாம் ஏவுறானோ அதை எடுத்து நடக்கணும், எதையெல்லாம் விட்டு விளக்குனானோ விலகணும். ஒரு முதலாளி இருக்காரு, ஒரு காவல் அதிகாரி இருக்காரு, பெரியன்னா கீழே உள்ளவனா மேலே உள்ளவங்களுக்கு என்னவா இருப்பான்? ஒரு காவலாக தானே போயிருப்பான். வாரி விடுறவனா இருப்பானா? வாரி விடுறவன தான் இருக்காங்கிற. ஆனால் உண்மையான நல்ல உட்காந்துட்டான். ஏதான் அதான் ரொம்ப நாளாச்சு எனக்கெல்லாம் மூமின்கிறவன் விளங்குதப்பா? அல்லாவை மெய்ப்பித்து அல்லாவுக்கு எந்த ஆபத்து ஏற்படாமல் எவனாவது அல்லா பேச்சுக்கு மாறி செஞ்சுக்கணும் கொளுத்திடுவேங்கிற மாதிரி பாதுகாப்பு தர்ற மாதிரி இருக்கானா. விளங்குதான் இருக்கேன். விளங்குச்சானே பாரு. ஒல் ஈமான் ஃபில் லொகத்தி, லோகத்திலே ஈமான் என்பது இபாரத்துனை தஸ்தீகி. விளங்குதப்பா? வாஸ்தவமாக்குவது மெய்ப்பிப்பதை தொட்டு உண்டான விளக்கமாக இருக்கும். லோகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈமானுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? தஸ்தீக்குன்னு தான் இருக்கும், மெய்ப்பிக்கிறது. இந்த ஈமான் என்பது மஹூது மினல் அம்னு, அம்னு என்ற மஸ்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஈமான்ங்கிறது எந்த மஸ்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு? அம்னு. அம்னுனா பாதுகாப்பு தர்றதுன்னு அர்த்தம். அம்னுன்னு என்ன அர்த்தம்? பமன் தகலகு கான ஆமீனா, யாரு அறம் ஷரீஃபுக்குள் நுழைந்து விடுகிறானோ அவன் அச்சமற்றவனாக ஆகிவிடுகிறான், பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். அவன் தகலவுக்கான ஆமீனா விளங்குச்சா? அப்போ மூமின்னா பாதுகாப்பு பெற்றவன். விளங்குதா? எப்பவும் ஒருத்தன் மூமினா ஆயிடுறானோ அவனை அடிக்கக்கூடாது, அவன் பொருளாதாரத்தை எடுக்கக்கூடாது, அவனை கொலை செய்யக்கூடாது, அவன் ரத்தத்தை ஊட்டக்கூடாது, சட்டம் இருக்குல்ல. மன் சல்லா சலாத்தனா வஸ்தக்பல் அக்பிலத்தனா வக்கல ரபீஹத்தனா தாலிக்க மூமின் லஹு திம்மத்துல்லா திம்மத்து ரசூலிஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். விளங்குதுன்னு கேட்டேன். மன் சல்லா சலாத்தனா நம்முடைய தொழுகை யார் தொழுகிறானோ, வஸ்தக்பல் அக்பிலத்தனா நம்முடைய கிபிலாவை யார் முன்னோக்குறானோ, வக்கல ரபீஹத்தனா நம்மால் அறுக்கப்பட்ட பிராணிகளை யார் சாப்பிடுகிறானோ தாலிக்க மூமின், அவன் யாரு? பாதுகாப்பு பெற்றவன். லஹு அவனுக்கு உண்டு திம்மத்துல்லா திம்மத்து ரசூலி, அல்லாவுடைய பாதுகாப்பு அவனுக்கு இருக்கிறது, அல்லாவுடைய ரசூலின் பாதுகாப்பும் இருக்கிறது. அவனை அடிக்கக்கூடாது, பொருளாதாரத்தை எடுக்கக்கூடாது, அவனை கொலை செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் வந்துடும். அல்லாவால் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவன். இதுதானே?
அப்போ ஈமான் என்பது மினல் அம்னு, அம்னு என்பது வந்தது. அப்போ மூமின்னா யாருப்பா? அண்ணல் முசத்திக, சொல்லுப்பா. அண்ணல் முசத்திக, முசத்திக்கான ஒரு மூமின். ஆமனல் முசத்தக, விளங்குதப்பா? முசத்தக்கான தஸ்தீக் செய்யப்படக்கூடிய அல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு தருகிறவன் போலும். மின தக்ரீபி, அவன் பொய்ப்பிக்கப்படுவதிலிருந்தும், வல் முகாலஃபத்தி, அவன் மாறு செய்யப்படுவதிலிருந்தும் அவன் பாதுகாப்பு தருகின்றான் போலும். விளங்குதப்பா? எப்போ மூமின் ஆயிடுறானோ அல்லாஹ்வை தக்ரீப் செய்யக்கூடாது, நம்ம ஏவல் எடுத்து நடக்கணும், கரெக்டாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறதெல்லாம் கேள்றான். பெரிய அதிகாரிக்கு கட்டுப்படுங்கடா, பெரிய ஜித்துகளுக்கெல்லாம் சின்ன ஆளுகள்லாம் கட்டுப்பட்டு நடங்கப்பா. அவருக்கு ஒரு பாதுகாப்பாக இருங்க, வாரி விட்டுறாதீங்க. உனக்கு தான் கேட்டேன், அவரை யாரை விட்டு ஏணி எடுத்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே உள்ளவங்களுக்கு கீழே அவங்களெலாம் என்ன செய்யறது? ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது, ஒரு அரணாக இருக்கிறது. தானே? அவன் அல்லாஹ் தக்ரீப் பொய்ப்பிக்கப்படுவதிலிருந்தும் அவனுக்கு மாறு செய்யப்படுவதிலிருந்தும் ஒரு மூமின் பாதுகாப்பு திருக்கொடியினை போன்று இருக்கிறான். எடுத்துனப்பா, அதுதான் அம்முனிலிருந்து அதை ஈமான் எடுத்துருவான். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடியவன், பேணுகின்றவன், அல்லாஹ்வுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறவன். நமக்கு தான் அல்லாஹ் பாதுகாவல், அவன் தான் நமக்கு காவல். இதற்கு என்ன இருந்தாலும் என்ன இருக்குது, நம்மளும் அவனுக்கு மாற்றமாக யாரும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நம்ம சொல்லுவோங்க, சட்டம் எல்லாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருக்கிறோம்ல. சரி, இப்போ அல்லதீன யூமினூன பில் கைபுன்னு வருது. பேயை கொண்டுங்க முத்தத்தி ஆக்கியிருக்கிறோம். யூமினூனவை எதை கொண்டு முத்தத்தி ஆக்கியிருக்கிறோம்? பேயை கொண்டு முத்தத்தி ஆக்கியிருக்கிறோம். ஏன் பேயை கொண்டு முத்தாத்தி ஆக்கணும்னா, பேயை கொண்டு முத்தாத்தி ஆக்கினா ஏத்திராஃப்னு ஒரு அர்த்தம் வரும், விண்ணப்பிக்குதல். ஈமானாலே அப்படி தானப்பா அர்த்தம். தஸ்தீக்கும் பில் கல் இக்ராரும் பில் லிசான். அல்லாஹ் ஒருவன் என்று கல்பால் உறுதி கொண்டு, அந்த உறுதி கொண்டதை வாயால் என்ன செய்யணும்? விண்ணப்பிக்கவும் செய்யணும். அவன் தான் மூமின். பா, நீ எதோ உள்ளத்தில் உறுதி கொண்டிருக்கிறாயோ அதை வாயால் என்ன செய்யணும்? நீ மொழிய வேண்டும், வாயால் சொல்ல வேண்டும். பேயை வச்சுட்டோம்னா ஏத்திராப்னு ஒரு அர்த்தம் வருமா? எழுதுன பாரு. ஓ தஅதீயத்துஹு பாயி, பேயை கொண்டு யூமினூன் என்பதை முத்தத்தியாக்கியிருப்பது லி தலிமீனிஹி மானல் இத்திராஃப், ஏத்திராஃபுடைய பொருளை அது பொதிந்திருப்பதினாலையா இருக்கும். ஈமானுக்கு என்னவும் அர்த்தம் இருக்கான், ஏத்திராஃப்னு அர்த்தம் இருக்கு. அப்போ பேயை கொண்டு ஜாயின் பண்ணாதான் அந்த அர்த்தம் கரெக்டாக வரும். பேயை கொண்டு ஜாயின் பண்ணாதான் அந்த அர்த்தம் வரும். விளங்குதா? சில வார்த்தைகளுக்கு சில அர்த்தங்கள் இருக்கிறது. ரைட்டா? மேலே இருக்கான்னு காமினா ஜெய்துன் அலசத்தை ஈங்கணும். எப்பா மேலே இருக்கிறான்னு என்ன கொண்டு வரணும்? ஜெய்துன் அலசத்தை, ஜெய்து மாடியில் இருக்கிறான். உள்ளுக்குள்ளே இருக்கிறான்னா ஜெய்துன் ஃபித்தாரி, ஜெய்து வீட்டுக்கு உள்ளே இருக்கிறான். உள்ளேங்கிற பொருளை எது காமிக்கும்? ஃபீ காமிக்கும். அதாங்கிறது மேலேங்கிறத காமிக்கும். பேங்கிறது ஈமான் கொண்டு ஜாயின் பண்ணால் அது ஏத்திராஃப்ங்கிற ஒரு அர்த்தம் வரும். ஏன்னா ஈமானுக்கு ஏத்திராஃப்னு அர்த்தம் இருக்குது. ஈமானால அப்படி தானே அர்த்தம். தஸ்தீக் பில் கல்வி இக்ராரும் பில் லிசான் தானே. கல்பால் உறுதி கொண்டு நாவால் விண்ணப்பிக்கிறது. அதுக்கு ஜோடியாக தோதுவாக இருக்குது, பொருத்தமாக இருக்குது. அப்படி தான் பேயை கொண்டு வந்து தேத்தியாக்கிறது. எடுத்தனப்பா. தஅதீயத்துஹு பில் பாயி யூமினூன பில் கை என்பதை பேயை கொண்டு முத்தத்தி ஆக்கியிருப்பது லி தலிமீனிஹி மானல் இஅ்திராஃபி, இஅ்திராஃபினுடைய மானாவை இது பொதிந்திருக்கிறது என்ற காரணத்தினால இருக்கும். ஈமானுக்கு இஅ்திராஃப்னு ஒருத்தர் இருக்குது. அப்படிதான் பேயை ஜாயின் பண்ணியிருக்கான் அதுக்கு. சரிப்பா. அப்போ ஈமான்னா என்ன அர்த்தம்? தஸ்தீக்கு. என்னது தான்? தஸ்தீக் செய்கிறது, மெய்ப்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதே ஈமானுக்கு என்ன அர்த்தம் இருக்கான்? உசூக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கான். உசூக்குன்னு என்னப்பா? ஊன்றதுன்னு அர்த்தம். என்ன செய்யறது? ஊன்றது. இப்போ நம்ம எந்திரிக்கும் போது கையை ஊண்டிக்கிட்டு என்ன செய்யறோம்? எந்திரிக்கிறோம். ஒரு ஸ்டாண்டு. வயசாகிட்டா ஒரு குச்சியை கையில் வச்சுருப்பாங்க. அது என்னது? அது அவங்களுக்கு ஒரு ஊன்றதுக்கு. அந்த குச்சியை வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஒரு அம்முன்னு ஆயிரும். குச்சியை வச்சுக்கிட்டா என்னவாயிரும்? ஒரு அம்முன்னு நிம்மதியாக இருக்கும். வயசாளிகள் வெளியே போகும்போது குச்சி எடுப்பாங்குவாங்க. ஏன் குச்சி எடுங்கிறாங்க? அந்த குச்சை வச்சு ஊண்டிட்டு போவாங்க. குட்டு வச்சு ஊண்டுவாங்க. சிலவங்க சில ஆளுகளை பிடிச்சிக்கிட்டு போவாங்க ஊண்டிக்கிட்டு.
விளங்குதா? அப்போ ஒரு நிம்மதியாக இருக்கும். குச்சி வச்சுக்கிட்டு போனால் என்ன செய்யும்? நிம்மதியாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், பயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த குச்சி ஒன்று இருக்குது. என்னது குச்சி இருக்குதுல்ல, ஊண்டுகோல். மனைவி ஊண்டுகோல். மனைவிங்கிறவ யாரு? கணவனுக்கு ஒரு ஊண்டுகோல். மனைவி இருக்கும்போது புருஷன் தைரியமாக இருப்பான். மனைவி இருக்கும்போது புருஷன் தனியாக தைரியமாக இருப்பான். நீ துணையாக இருந்தாய், நான் துணிவாக இருந்தேன். நீ உதிர்ந்து போனாய், நான் அதிர்ந்து போனேங்கிறான் குஞ்சாதி இறந்த உடனே. நீ துணையாக இருக்கும்போது துணிவாக இருந்தேன், துணிச்சலாக இருந்தேன். நீ உதிர்ந்து போன உடனே நான் அதிர்ந்து போயிட்டேன், நீ மூத்தான உடனே. விளங்குதானே? வக்கது யுத்துலகு ஈமான் என்பதை சொல்லப்படும். மானல் உசூக், உசூக் என்ற மானாவுக்கும் சொல்லப்படும். மேலேயே போட்டிருக்கு பாரு, ஏத்திமாதுன்னு. ஊண்டுதல் என்ற பொருளுக்கும் என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். ஏன்னா ஏன் ஊண்டுதலுக்கு சொல்லப்படுதுன்னா, மின் ஐசு இன்னல் வாசிக்க, ஒரு ஊண்டுகிறவன் சாரதா அம்னின் பாதுகாப்பு உடையவனாக ஆகிவிட்டான் என்ற விதத்தில் அப்படி கொண்டு போயிடணும். மின் ஐசு இன்னல் வாசிக்க, ஒரு குச்சியிலேயோ ஒரு வஸ்துவிலேயோ ஊண்டுகிறவன் சாரதா அம்னின் பாதுகாப்பு உடையவனாக ஆகிவிட்டான் என்ற விதத்தில் உசூக் என்ற மானாவிலேயும் ஈமானை புழங்கப்படுகிறது. ஒரு குச்சியை ஊண்டிக்கிட்டான்னா அவனுக்கு என்னவாயிரும்? ஒரு தைரியம் வந்துடும். எதற்கு கேட்டேன்? கொஞ்சாதி வந்த உடனே கணவனுக்கு ஒரு உஷார் வந்துடும். எதற்கு கேட்டேன்? புருஷக்காரன் இருக்கும்போது மனைவிக்கு ஒரு உஷார் இருக்கும். அப்படிதானே? மனைவிக்கு கணவன் ஊண்டுகோல், கணவன் ஊண்டுகோல். எதற்கு கேட்டேன்? அவை ரெண்டு பேரும் அவங்க ஒருத்தவங்க ஊண்டுகோல் தான். புருஷன் இருக்கும்போது கொஞ்சாதிக்கு ஒரு தைரியம் தான் இருக்கும். புருஷன் இருக்காரு, பார்த்துக்கிடுவார், மாப்பிள்ளை இருக்கார். மனைவி இருக்கும்போது என் மனைவி சாப்பாடெலாம் எடுத்து வச்சுருங்க, க்ளீனாக இருக்கும். கல்யாணம் உள்ள சாப்பாடு ரெடியாக எடுத்து வச்சிடும் விசேஷ வீடுகள். மீனுகு, இந்த ஊண்டுதல் என்ற பொருளில் உள்ளது தான். ஆமன் துவன் அஜித சஹாபத்தன், தோழர்களை நான் அடைவதை நான் உறுதி கொள்ளவில்லை. நான் எங்கே நம்மளை தோழர்களை அடைய போகிறேன்? அவ்வளோதான். என் தோழர்கள்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இனி என் தோழர்களை போய் என்னால் அடைய முடியாது. அப்படிதானப்பா? எல்லாம் அந்த காலத்தில் ஒட்டுமொத்தமாக தான் பயணம் செஞ்சு போவாங்க. சரிங்களா? போகும்போது ஒரு ஆள் கொஞ்சம் பிந்திட்டாருன்னு வைங்க, அவர்களை போய் அடைய முடியுமா? அவங்க தான் போயிடுவாங்களா? சேர்ந்து போகணும். அதுதான். அப்போ மா ஆமன் து மினுகு, இந்த ஊண்டுதல் என்ற பொருளில் உள்ளதுதான். மா ஆமன் து அன் அஜித சஹாபத்தன், தோழர்களை அடைவதை நான் ஊண்டவில்லை, உறுதி கொள்ளவில்லை. இதில் கட்டுப்பட்டது தான். பயணத்தில் போகும்போதே தோழர்களை விட்டுட்டு போயிட்டானுங்க. நான் இனி தோழர்களை நம்புவேன், அடைவேன் என்று எனக்கு உறுதி இல்லை, நம்பிக்கை இல்லை, அதில் ஊண்டுகோல் இல்லை, எனக்கு ஊண்டுதல் இல்லை என்று சொல்லுறதுலாம் அதில் கட்டுப்பட்டது தான். சரி, ஆக தஸ்தீக் செய்கிறது என்ன ஈமான் கருத்து இருக்குது. ஊன்றுறதுன்னு ஒரு இடத்து ரெண்டும் கரெக்டு தான். வக்கீலல் வஜிகைனி, இந்த ரெண்டு முறையுமே ஹசனோன் என்னதுதான்? அழகானது தான். வக்கீலல் வஜிகைனி ஹசனுன், இந்த ரெண்டு முறையுமே அழகுதான். யூமினூன பில் கைப், யூமினூன பில் கைப் என்பதிலே, யூமினூன பில் கைப் என்பதிலே இந்த ரெண்டு முறையும் அழகானது தான். ரெண்டு முறையும் ஊன்றது என்ன அர்த்தம் வைக்கலாம், தஸ்தீக் செய்யறதுன்னு என்ன செய்யலாம், அர்த்தம் வைக்கலாம். ஆமாம், வந்துடுங்க. எப்பா ரைட்டப்பா அர்த்தம் வைக்கிறது இல்லை, அர்த்தம் வைக்கிறது ரைட்டா? மக்களே, இப்போ ரெண்டு முறையும் படிச்சுக்கலாம். உசூக்குன்னு அர்த்தமும் வைக்கலாம், தஸ்தீக்குன்னு அர்த்தமும் வைக்கலாம். ரெண்டும் கரெக்டு தான். ஆனாலும் அம்மாவி ஷரஇ, ஷரஇலே தஸ்தீக் என்பது அம்மாவி ஷரஇ, விளங்குதா? எப்பா ஷரஇலே இப்போ தஸ்தீக்கு, தஸ்தீக் என்பது பிமா உலிம பில் லரூரத்தி, பதீகியான முறையிலே விளங்கப்பட்டதே அதை மெய்ப்பிக்கிறதுன்னு அர்த்தம். பதீகியான விஷயத்தை விளங்கப்பட்டதே, லரூரத்துனா பதீகின்னு அர்த்தம். ரைட்டப்பா? பவிஷரை அம்மாவி ஷரை, ஷரையிலே தஸ்தீக்கு, தஸ்தீக் என்பது பிமா உலிம பில் லரூரத்தி, பதீகியாக விளங்கப்பட்டதே
அன்னஹு இது மின் தீனி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது ஸல்லல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து உள்ளது என்று பதீகியாக விளங்கப்பட்டதே அதை தஸ்தீக் செய்வதுன்னு அர்த்தம். ஏப்பா இதில் பதீகினே தெரியுதா? தெள்ள தெளிவாக விளங்குது, தெள்ள தெளிவாக விளங்குது, பதீகி விளங்குச்சா? ஏதோ ஒரு புகை கிளம்பிச்சினாலே நெருப்பு எரியுதுன்னு அர்த்தம். இது பதீகி, ரொம்ப ஆராய்ச்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. புகை கிளம்பினால் என்ன அர்த்தம்? நெருப்பு இல்லாமல் புகை வராது, அப்படிதானே? அப்போ இப்பா அம்மாவி ஷரை ஷரையிலே இப்போ தஸ்தீக்கு தஸ்தீக் என்பது விமா உலிமபி லரூரத்தி தெள்ள தெளிவாக விளங்கப்பட்டதே. அன்னவுமின் தீனி முகமதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முகமது ஸல்லல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து உள்ளது என்று தெள்ள தெளிவாக விளங்கப்பட்டதே அதை தஸ்தீக் செய்வது. கத்தௌஹீதி இதே போல அல்லாஹுவை ஏற்றுவப்படுத்துவதை போல, ஒரு நுபுவத்தை தஸ்தீக் செய்வதை போல, ஒல் பாசி மௌத்துக்கு பின்னால் எழுப்பப்படுவதை நம்புவதை போல, ஒல் ஜெசாயி கூலி கொடுக்கப்படுவதை நம்புவதை போல. அப்படிதானப்பா? அல்லாஹ் ஒருவங்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது பதீஹி. லவ்கான ஃபீமா ஆலிகத்துன் இல்லல்லால ஃபசதத்தா. அல்லாஹ்வை தவிர்த்து பல கடவுள் பூமியில் இருந்தால் வான பூமியெல்லாம் ஃபசாதா இருந்திருக்கும். எல்லாம் பல கடவுள் கிடையாது, அல்லாஹ் ஒருவன். இது பதீஹி. கத்தௌஹீதி ஏத்துவத்தை போல இது தெரிஞ்ச விஷயம். ஒரு நுபுவத்தை போல நுபுவத்துங்கிறது ஒன்று உண்டு. நுபுவத்தை நம்பணும், அப்படிதானே? ஆமன்து பில்லாஹி ஒ மலாயிகத்திஹி ஒ குத்துபிஹி ஒ ருசுலிஹி. நபிமார்கள் ரசூல்மார்கள்லாம் என்ன செய்யணும்? நம்பணும். நுபுவத்தை நம்புவதை போல, ஒல் பாசி மௌத்துக்கு பின்னால் எழுப்பப்படுவதை நம்புவதை போல. மௌத்துங்கிறது எல்லாரும் நம்புறான், மௌத்துக்கு பின்னால் எழுப்பப்படுவதை என்ன செய்ய மாட்டான்? மற்றவர்களாம் நம்ப மாட்டாங்க. ஒல் ஜெசாயி கூலி கொடுக்கப்படுவதை நம்புவதை போல, நன்மை தின்மைக்கு என்ன செய்யப்படும்? கூலி கொடுக்கப்படும். இதெல்லாம் நம்பணும். இப்போ மஜ்முஉஹு எப்பா இதனுடைய ஒட்டு மொத்தம் சலாசத்து மூரின் ஈமானுடைய ஒட்டு மொத்தம் மூணா. ஈமானுடைய ஒட்டு மொத்தம் என்னது? கல்பால் உறுதி கொண்டு, நாவால் விண்ணப்பித்து, உறுப்புகளால் அமல் செய்வது. அமலும் பில் அருக்கான், தஸ்தீக்கும் பில் கல், இக்ராரும் பில் லிசான், அமலும் பில் அருக்கான். கல்பால் உறுதி கொண்டு, நாவால் விண்ணப்பித்து, உறுப்புகளால் அமல் செய்கிறது. அதான் சொல்றாங்க மஜ்முஉஹு ஈமானுடைய ஒட்டுமொத்தம், ஈமானுடைய சலாசத்து உமூரின் மூணு விஷயங்களாக இருக்கும். ஒன்றாவது இஅ்திகாதுல் ஹக்கி, ஹக்கு தாலாவை என்ன செய்வதாக இருக்கும்? உறுதி கொள்வதாக இருக்கும். ஹக்கு தாலாவை என்ன செய்யணும்? உறுதி கொள்ளணும், நம்பணும், கல்பால் உறுதி கொள்ளணும். ஒல் இக்ராரு பிஹி, அந்த ஹக்கு தாலாவை நாவால் விண்ணப்பிக்கவும் செய்யணும். ஒல் அமலு பி முக்தலாஹு, ஈமானுக்கு தோதுவாக அமல் செய்வதுமா இருக்கும். ஈமானுக்கு தோதுவாக அமலும் செய்யணும். அல்லாஹ் ஒருவன் கல்வில நம்பி, நாவல விண்ணப்பிச்சு, அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அமல் செய்யணும். இது யார் தேது தம்பி? தஸ்தீக் பில் கல்வி இக்ரார் பில் லிசான் தான் சொல்றாங்க. ஆனால் அமலும் பில் அர்கானுன்னு சேர்க்குறாங்க. இது யார் தே? இந்த ஜும்ஹூரில் முஹத்திஸீன்களில் பெரும்பான்மையானவரிடத்திலே, ஒல் முஅத்தஸிலத்தி முஅத்தஸிலாக்காரர்களிடத்திலேயும், ஒல் ஹவாரிஜி ஹாரிஜியாக்களிடத்திலேயும் கல்பால் நம்புவது, அக்குத்தாலாவை உறுதி கொள்வது, நாவால் விண்ணப்பிப்பது, அந்த ஈமானுக்கு தோதுவாக என்ன செய்வது? உறுப்புகளை கொண்டு அமல் செய்வதுங்கிறது தான் சொல்கிறாங்க ஈமானுக்கு அர்த்தம். பெரும்பான்மையான முஹத்திஸுகள், முஅத்தஸிலாக்கள், ஹாரிஜியாக்கள் இந்த கூடத்தில் தான் இருக்காங்க. ஆகவே மூணு விஷயம் சொல்கிறாங்க ஈமானுக்கு. அப்போ ஃபமன் அகல்ல பில் இஅ்திகாதி வஹதஹு, இஅ்திகாதை மட்டும் சிதைத்தவன், கெடுத்தவன், ஒவ்வொரு முனாபிக்குன் முனாபிக்கா இருக்கு. இப்போ முனாபிக் இருக்கானே, அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லுவான், அமலும் செய்வான், வருவான். இதுன்னு இருக்கு, இதா காமு பிசலாத்தி காமு புசாலா, எப்படி ஆயிட்டு? இதா காமு இல சலாத்தி காமு குசாலா, தொழுகையில் இன்னும் சோம்பேறி போயிருமா நீ தொழுவான், இருக்கண்ணே. ஆனால் வாயில் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவான். இதா லக்குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா இதா கலவு இலா ஷயாத்தீனியும் காலு இன்னா மஅக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன்றுவான். இருக்கண்ணே, ஈமான் கொண்டு செஞ்சு ஆமன்னாங்குவான். அவன் காவிரியோட போனால் உங்க கூடங்கன்றான். அப்படியாமல் அங்கே போகிறீங்க, நான் இஸ்திரிதா செய்கிறேங்குவான். நினச்சா
எடுத்து அர்த்தம் வைக்கிறது அது அவன்கிட்ட ஏத்திக்காது கிடையாது. அப்போ யார் கல்பில் அல்லாஹ் ஒருவன் முகமது ஸல்லல்லாஹு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசி என்று உறுதி கொள்ளலையோ, வாயில மட்டும் அஷஹது அல்லா இல்லா அல்லா அஷஹது அன்னஹு ரசூலுல்லாஹ்ங்கறான், தொழுகிறான், எல்லாம் செய்யறான், ஏத்திக்காது சரியில்லைன்னா அவன் முனாஃபிக். அதான் சொல்கிறாங்க, ஃபமன் அகல்லபில் ஏத்திக்காதி, ஏத்திக்காதை சிதைத்தவன், வயதவு ஏத்திக்காதை மட்டும் சிதைத்தவன், முனாஃபிக்குன், அவன் என்னவா இருக்கும்? முனாஃபிக்கா இருக்கும். வமன் அகல்லபில் இக்ராரி, இக்ராரை எவன் சிதைத்தானோ கெடுத்தானோ இப்போ காஃபிருன், அவன் காஃபிராக இருக்கும். அல்லாஹ் ஒருவன் நம்புகிறான், ஆனால் நாக்கால சொல்ல மாட்டேங்கிறான், நாக்கால என்ன செய்ய மாட்டேங்கிறான், அவன் காஃபிர். வரையின் செயல்தவும் மன்ஹலக சமாவாத்தி வல்லார் கேட்டேன், என்னது வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்றது மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. அந்த குஃபார்கள்ட்ட அவன் என்ன சொல்லுவான்? அல்லான்னு சொல்லுவான். விளங்குதப்பா? என்ன செய்வான்? கல்பில் இருக்கிறதுனால அல்லாங்க. அப்போ களிமா சொல்கிறான்னா சொல்ல மாட்டான். அப்போ அல்லாஹ் ஒருத்தன் நம்புறது தானப்பா செய்யற. அல்லாஹ் ஒருத்தன் இருக்க வாயில் சொல்ல முடியாதுன்னா சொல்ல மாட்டான், தனியாக கேட்ட சொல்லிடுவான். வானங்களை பூமியை படைச்சது யாரு? வானத்திலிருந்து மலையை இறக்குவது யாரு? பூமியிலிருந்து மலைப்பொருட்களை முளைக்க செய்வது யார்? மண் அன்சல மினசமாய் மான், வானத்திலிருந்து மலையை பொழிய செய்வோவன் யார்? நான் கேட்டால் அல்லான்னு சொல்லுவான். களிமா சொல்ல முடியாதுன்னா சொல்ல மாட்டான். அப்போ அல்லாஹ் ஒருத்தங்கிறத நம்பிக்கிறான், ஆனால் களிமா சொல்லணும்னா என்ன செய்ய மாட்டான். அதான் அப்போ ஒமன் அகல்லபில் இக்ரார், விண்ணப்பத்தை கெடுத்தவன் காவிரோன், காவிரா இருக்கும். அவன் அகல்லபில் அமலி, யார் அமலை கெடுத்தானோ, அமல் செய்யவில்லையோ இப்போ ஃபாசிக்குன், அவன் யாராக இருக்கும்? பாவியாக இருக்கும். பார்க்குற யோகத்தை சொல்லின்னு போகிறாரோ. எவ்வளவுதுப்பா? அடுத்து காஃபிருன் இந்தல் ஹவாரிஜி, காஃபிர்கள்ட்ட அமல் செய்யாதவன் காஃபிரான். கார்ஜியாக்கள்கிட்ட ஆமாம் அமல் செய்யாதவன் காஃபிருன் இந்தல் ஹவாரிஜி, கார்ஜியாக்கள்கிட்ட காஃபிராக இருக்கும். கார்ஜினுள் ஈமானி, ஈமானை விட்டு வெளியேறி விட்டவனாக இருக்கும். ஆனால் கைரு தாகிலில் குபுர்லேயே குபுரில் நுழையாதவனாக இருக்கும். இல்லை அவன் என்ன சொல்ல தெரியா? காஃபிருங்கிறான், விளங்குதப்பா? ஈமானை விட்டு வெளியேறிட்டாங்கிறான், ஆனாலும் குபுருக்குள்ளே நுழையலைங்கிறான். என்னங்க இது? ஏய் காஃபிர் தான், அமல் செய்யாதவன் தான், ஈமானை விட்டு வெளியேறிட்டான், ஆனாலும் குபுருக்குள்ளே என்ன செய்யலை, இன்னும் அவன் போகலை, ஆனால் காஃபிர் தான். நாங்கள் வட்டி இந்தல் முத்தசிலத்தி, இப்படி கூட கைரு தாகிலின் குபுரி இந்தல் முத்தசிலத்தி, முத்தசிலாக்கள் இடத்தில் குபுரிலே நுழையாதவனாக இருக்கும். அப்படி கொடுத்துரு, அங்கே மேலே சேர்க்கக்கூடாது. எப்படி? ஆமாம் காஃபிருன், ஆமாம் காஃபிருன் இந்தல் ஹவாரிஜி, ஹாரிஜாக்கள் இடத்தில் காஃபிர், ஹாரிஜுல் ஈமான், ஈமானை விட்டு வெளியேறிட்டான், அமல் செய்யாதவன்லாம். இங்கே கொண்டு வா. இப்படி கைரு தாகினிபில் குஃபுர் இந்தல் முத்தசிலா, முத்தசிலாக்கள் இடத்தில் குஃபுரில் நுழையாதவனாக இருக்கும். அமல் செய்யாதவன்லாம் எதில் நுழையலை? குஃபுரில் நுழையலை. அப்போ வாசிக்கு தான் கைரு தாகினிபில் குஃபுரி இந்தல் முத்தசிலா. விளங்குதப்பா? வாகிருதாவானால் நன்றி இல்லா இருக்குதா?